ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி நீங்கள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இது வந்து ரெட் அவெஞ்சர்னு சொல்லுவாங்க, பைல் நம்பர் 1. செகண்ட் வந்து லேப்ரடார் நைட், இது வந்து பைல் நம்பர் 2. சிட்ரின், பைல் நம்பர் 3. ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த கலர் வச்சும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த நேம் நான் சொன்னேன் இல்லையா, ஹீலிங் கிறிஸ்டல்ஸ், இது எல்லாமே ஒன்று வந்து நான் எல்லாமே வந்து மணி அட்ராக்ஷனுக்காக கொடுக்குறது. ஸோ தட் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணி 7 சக்ரா ஹீல் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹீலிங் கிறிஸ்டல். இது வந்து உங்களுக்கு மணி எனர்ஜி, லக் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவாகும். அதே மாதிரி சிட்ரின் உங்களுக்கு சொல்லவே வேணாம், இதுவும் அதே மாதிரி பர்பஸ் இதுதான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற வேலையில், பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும், உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், சரியா? ஓகே கைஸ், இப்போ நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடியா? சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸில் பார்க்குறோம் கைஸ். அதனால் ஏஞ்சலுக்கு ஒரு டேங்க் பண்ணிட்டு வந்துடுங்க கமெண்ட்டில். அப்புறம் ஒரு லைக் கொடுத்துட்டும் வந்துடுங்க. லைக் ஏன் தொடர்ந்து கொடுக்க சொல்கிறேங்கிறது என்னோடய ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஒரு லைக் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன், நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். கார்ட்ஸ் வந்து உங்களோட எனர்ஜி வச்சு தானே இங்கே வந்து ரெசனேட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? நியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன் கைஸ். சரி, சாமுவேல் ஏஞ்சல் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அப்பா எடுத்த உடனே ஓடி வர்றாரப்பா. 2 கார்டு வந்துச்சு, 2 கார்டு வந்திருக்கு, 3 கார்டு வந்திருக்கு. அப்படியே போட்டுருவா. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு நியூ, அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் கொஞ்ச நாளாகவே அவங்க பேசுகிறது, அவங்க பண்ணுறது எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்கக்கிட்ட இருக்க அந்த பிஹேவியரில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அது எனக்கு வந்து இட்ஸ் நாட், எனக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒரு ஏதோ சம்திங் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு ஏஞ்சல் சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எப்படி உங்களை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து உங்களை வந்து காமிச்சிக்கிறீங்களோ, எப்படி உங்களை வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனாக தான் அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப வந்து கனிவாக இருக்கும், அன்பாக இருக்கும், எப்போவுமே வந்து ஒரு கைண்டாக இருக்கும், சம்திங் சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா அவங்கக்கிட்ட வந்து ஒரு நேரம் நல்ல விதமாக பேசுகிறது, ஒரு நேரம் வந்து நம்ம பேசினதை இல்லைன்னு சொல்கிறது, நானா அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரியெல்லாம் சொல்லும் பொழுது ஆப்போசிட் பர்சன் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை தான் சொல்கிறாரு, பிஹேவியர் ஆஃப் வாட் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் ஃபார் குவாலிட்டிஸ் யூ அட்மையர் இன் ஒன் another or qualities you both possess equally. So the qualities you do not like are also your own reflection. உங்கள் பர்சன்கிட்ட ஏதோ ஒன்று தப்பு கண்டுபிடிக்கிறீங்க, அது அவர் மேலே கிடையாது. அதைத்தான் சொல்கிறார், இது வந்து அவரோட இது கிடையாது. உங்களை பாருங்கள், உங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதோட ஓன் ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது ரிட்டன் வருது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. பார்க்கலாம் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்டில் வந்து சில பேருக்கு வாய்க்கா வரப்பு தகராறுல இருக்கீங்க போல். அதனால தான் அவர் வந்து
உங்ககிட்ட இருக்கிறதுல கரெக்ஷன்ஸை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கல உங்கள் பர்சன் கிட்டன்னா அதுக்கு காரணம் வேறு எங்கேயும் இல்லை. அது வந்து உங்களோட அந்த இதுதான், உங்களை நீங்கள் எப்படி வந்து காமிச்சிக்கிறீங்களோ அதுதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2வது கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சரண்டர். At time we must surrender that hold before something new can enter our lives. Let go and all will work out. ஓகே, சரண்டர் வேணுன்றார். இது ஒரு சிலருக்கு. இது வந்து வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கிறீங்க. உங்ககிட்டயும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஒத்துக்கிறது, அந்த நம்மளோட தவறுகளை வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இப்படி பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அன்பு செல்லங்களே அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் லவ் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாரு. அவர் மேலே கோவப்படக்கூடாது. ஓகேவா? ஒரு சிலருக்கு அந்த ஹோல்டு பிரேக்கில் இருக்கிறீங்க. இப்போ சொல்கிற இந்த கார்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் சிங்கிளாக தான் இப்போ, அதாவது லவ் லைஃப்பில் இல்லை, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. எஸ், உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. உங்களோட மூன் எனர்ஜி பவர் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆஸ்லேஷனில் இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பயம் பதட்டம் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. கரெக்டாக? நீங்கள் வந்து உங்களோட அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், உங்கள் பர்சனை மறக்க மாட்டேன்றீங்க. படுத்துனே தூங்கினா கூட அவர் நினப்பு தான் வருது, அந்த அம்மா நினப்பு தான் வருது, என் லவர் நினப்பு தான் மேம் வருது. என்னை ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, என்னை ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க. அது சிச்சுவேஷனையும் மறக்க மாட்டேறீங்க, பர்சனையும் மறக்க மாட்டேறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரண்டர் பண்ணுங்க, டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அடுத்தது, manifesting miracles. Your dream is soon to become reality. Trust your heart and continue to follow its guidance. Wow. கண்ணுங்களா, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் நடக்கலை. எனக்கு ஏன் இப்படி நடக்குது. இந்த விஷயங்கள், இந்த லெட்கோ பண்ணுங்கள், அந்த விஷயத்தை சரண்டர் பண்ணுங்கள் டிவைன் கிட்ட. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இது வந்து ஒரு சிலருக்கு நீங்கள் பண்ண விஷயங்கள், மேனிஃபெஸ்டேஷனில் என்னென்னலாம் ட்ரீம் கனவு காண்டுட்டு இருக்கீங்களோ உங்கள் லைஃப்பை பற்றி, உங்களோட லவர் கூட நீங்கள் எப்படி வந்து உங்கள் பாண்டிங்கை கொண்டு போகணும், இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் ஸ்ட்ராங் பண்ணணும், லைஃப் லாங் அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? யுவர் ட்ரீம் இட்ஸ் சூன் பிகம் ரியாலிட்டி. ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கண்டினியூ டு ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ். அந்த உள்ளுணர்வை கேளுங்க, அது சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. ஓகேவா? எவ்வளோ அழகான ஒரு ரிஃப்ளெக்ஷன். கிவ் ஈச் அதர் சம் ஸ்பேஸ் அட் த மூமெண்ட். ட்ரஸ்ட் அண்ட் ஹாவ் ஃபெய்த் that all will work out for the best. Wow. சில பேர் நான் சொன்னல, உங்கள் பாட்டி ஏன் உங்ககிட்ட வந்து, அதாவது உங்களோட லவ்வர் மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட கணவரோ இல்லைன்னா உங்கள் மனைவியா இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணீங்க, அதனுக்கு ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் நடந்துருது. சின்ன இந்த வாய்க்கா வரப்பு தகராறு ஒரு சிலர் இருக்கீங்க. ரிஃப்ளெக்ஷன். கிவ் ஈச் அதர் சம் ஸ்பேஸ் அட் த மூமெண்ட். இப்போ வந்து ரொம்ப ப்ரெஷ் பண்ணாதீங்க. இப்போ வந்து ரொம்ப அவங்க ஏன் பேசலை, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இவ்வளோ என்னை வந்து சரியாக இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து என்கிட்ட உடனே காம்ப்ரமைஸ் ஆவாங்க, ஏதாவது பேசுவாங்க, என்னை வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து 3 மாதமாச்சு பேசவே இல்லை, 2 days ஆச்சு இன்னும் காலே பண்ணல. இப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. அந்த 2 நாள் கேப்பே தாங்க முடியல, அந்த 3 மாதம் கேப் தாங்க முடியல. இது ஒவ்வொருத்தரோட அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ கொஞ்சம் உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. உண்மைத்தன்மையே வேணும், நம்பிக்கை வேணும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நம்புங்க, உங்கள் லவர் மேலே நம்பிக்கை வைங்க.
ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. ட்ரஸ்ட், ஹேவ் ஃபெய்த், தட் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெஸ்ட். வாவ், செமையாக இருக்குது கார்டு. Look deep within your heart and you will feel my love. My love for you is as deep as ocean. அப்பா, இது ஒரு சிலர்ப்பா உங்களோட லவர் சொல்கிறாங்க, அவங்களோட மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஏஞ்சல் சொல்கிறார். உங்கள் லவர் வந்து நீங்கள் அதாவது இது பிரேக்கில் இருக்கலாம். மேபி ஒரு சிலர் வாய்க்கா வரப்பு தகராறில் சின்ன சின்ன அந்த வாய்க்கா வரப்பு தகராறில் போயின்னு இருக்கு. நோ காண்டாக்ட்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்கிற இது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உனக்கான லவ் என்கிட்ட இருக்குது, அது ரொம்ப பெருசு, ரொம்ப டீப் லவ் இருக்குது, புரிஞ்சுக்கோ. உன்னோட பர்சனுக்கு உன் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லவ் இருக்குது, அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத, சரண்டர் பண்ணு. சில விஷயங்கள்லாம் இப்போ கொடுத்தாருல கைடன்ஸ், அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோ. Look deep within your heart and you will feel my love. My love for you is as deep as the ocean. Okay? What a beautiful card. சரி, அடுத்தது Sacred Union. Honor and treasure your relationship for it's truly sacred. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில பேரோட இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சிலர் திருமணமானவங்களாக கூட இருக்கலாம். உங்கள் பர்சன் மேலே ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இவர் சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுவர் யூனியன் இஸ் வெரி சாக்ரட் யூனியன், ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு யூனியன். ஹானர் அண்ட் ட்ரெஷர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஃபார் இட்ஸ் ட்ரூலி சாக்ரிட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த பந்தத்தை தக்க வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி இல்லை, அவங்கள எப்படி நான் நம்புறது, அவங்கள நம்பலாமா, அவங்க மேலே நிறையா ஒரு இது இருக்குது, உங்களுக்கு டவுட்டு, நம்பிக்கை இல்லாமல் தன்மையெல்லாம் ஓடின்னு இருக்கு ஒரு சிலருக்கு. தயவு செஞ்சு நல்ல பர்சனை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது புரிதல் வேணும்னா ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. இது கலெக்டிவ் ரீடிங், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் அந்த இதில் இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குங்கிறத சொல்கிறார் வரும் வாரத்தில். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தட்டுற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் சூப்பராக கைடன்ஸ் கொடுத்தாருப்பா, செமையாக இருந்துச்சு. அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம். இப்போ பைல் நம்பர் 2 இந்த லேப்ரனைட், இந்த கிறிஸ்டல், இந்த ஹீலிங் கிறிஸ்டல் வந்து உங்களோட பிளாக்கேஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். 7 சக்ரா ஹீலிங் கிறிஸ்டல் அது. ஓகேவா? 10 கல்ல, அதாவது ஒரு கல்ல 10 மாங்காய், அது மாதிரி ஒரு கல்ல 10 மாங்காய். இந்த மேஜிக்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கவுன்சிலிங் வாங்க, ஏதாவது ஒரு கிளாஸ் கற்றுக்குவோங்க. ஏன்னா ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் குரு இல்லாமல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. அப்புறம் போய் எதுலையாவது மாட்டிக்குவீங்க எக்கு தப்பா. இப்போ ஒரு கார் ஓட்டுறதுக்கு டிரைவிங், அதாவது காருக்குள்ளே பெட்ரோல் மட்டும் ஊற்றி வச்சுட்டா போதுமா? என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு டிரைவிங் தெரியாமல் உட்காந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா காரை கொண்டு போய் எங்கேயாவது மோதிக்குவீங்கல்ல, அது மாதிரி தான். ப்ராப்பர் கூட ஒரு டிரைவர், ஒரு கோச் கூட இருந்து புதுசாக கற்றுக்குறீங்க. இப்போ தான் வந்து அந்த இன்ஜின், காருக்குள்ளே ஒரு இன்ஜினை அந்த ஆயில் போட்டிருக்கீங்க, எனர்ஜி போயிருக்குது, பெட்ரோல் போட்டிருக்கீங்க. பெட்ரோல் போட்ட உடனே எடுத்து நீங்கள் ஓட்டிடுவீங்களா? ஆன் பண்ணி விட்டா ஓட்டுறதுக்கு டிரைவிங் தெரியணும்ல. அது சொல்லி கொடுக்குற குரு கூட இருந்து அவங்களோட அந்த வழிகாட்டுதலில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இதோட பவரை எடுக்க முடியும். இந்த ஸ்டோன் இப்படி கையில் வைக்கும் பொழுது எனக்கு சில விஷயங்கள் அப்படியே 2 நிமிஷம் அப்படியே வச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே மைண்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும், சரண்டர் ஆகும். ஸோ அதுதான் அது அற்புதமான அந்த ஹீலிங். இப்போவே நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, சேனலுக்குள்ளே நீங்கள் லைக் கொடுத்துட்டு வரீங்கல்ல, கண்டிப்பாக இதோட கனெக்ட் ஆவீங்க.
நல்ல மெடிடேஷன் தெரிஞ்சவங்க நான் சொல்லும் பொழுது அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் போடுங்க. யாரெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் இருக்கிறவங்க நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு உடம்பு சிலுக்கும், சொல்லும் போதே அந்த எனர்ஜி வரது தெரியும். அதுக்கு மேலே என்னங்க ப்ரூஃப் வேணும்? டிவைன் இருக்கிறத டிவைன் எனர்ஜி கிடைச்சா என்னெல்லாம் மேஜிக் நடக்கும் தெரியுமா? ஆனால் நல்ல விதத்துக்கு பயன்படுத்தணும், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கோ அடுத்தவங்களோட பர்சனுக்கோ, இப்போ இன்னொருத்தரோட மனைவிக்கு ஆசைப்படுறது, இன்னொருத்தரோட கணவர் மேலே ஆசைப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களுக்கு டிவைன் பவரை யூஸ் பண்ணிங்கன்னா பேட் கர்மாவில் மாட்டிக்குவீங்க. கொஞ்ச நாளைக்கு வேணால் அது நிலைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அதை விட ரொம்ப இப்போ ஒரு மனித பிறவியில் இருந்துகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி இன்னொருத்தரோட லைஃப்பில் போய் விளையாடணும்னு நினச்சிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ஹீலிங் கிறிஸ்டல் வாங்கி யூஸ் பண்ணுறேன்லாம் பண்ணிங்கன்னா எக்கு தப்பாக மாட்டுவீங்க. அடி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை விட அப்புறமா எழுந்துக்க யாரும் ஹெல்ப்புக்கு கூட வரமாட்டாங்க. இது நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, திருமணமாகி பிரேக்கில் இன்னொரு 2-3 லைஃப் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பி கேர்ஃபுல். அதனால டிவைன் பவரை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிலர் டிவைன் எனர்ஜி இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டா இன்னொருத்தர் கணவன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்துடுவாங்க, இன்னொருத்தரோட மனைவி நமக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவாங்க. அது அபத்தமான விஷயம் இல்லை அது. ஒரு சிலர் என்கிட்ட வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கேட்குறீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட அதுக்கெல்லாம் ரீடிங் வந்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு மட்டும் தான் பதில் வரும். டிவைன் அதெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க, என்கிட்ட அந்த மாதிரிலாம் வந்துடாதுங்க. உண்மையான ட்ரூ லவ் சரி, ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகுது, இன்னொரு வாட்டி ஏன் ஃபெயிலியர் ஆகுது, இதிலேருந்து வெளியே வரணும், ஆத்மார்த்தமாக நான் லவ் பண்ண என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு ஒரு இது கொடுங்க ஏஞ்சல், எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்குறவங்களுக்கு, தவிக்கிறவங்களுக்கு இந்த டிவைன் பாத்தில் இடம் உண்டு. இந்த டிவைன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இன்னொருத்தரோட மனைவியை வந்து தாங்கிட்டா வர வைக்கிறதுக்கும், இன்னொருத்தரோட கணவனோட சப்போர்ட்டு நமக்கு வேணும், நம்ம கூடவே வச்சுக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் சேனல் பக்கம் வந்துடாதீங்க. அதுக்கெலாம் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு சில பேர் போடுறாங்க வீடியோஸ், அதெல்லாம் போய் பாருங்கள். ரிலேஷன்ஷிப் வீடியோன்னு சொல்லி தனியாக போடுறாங்க. ரொம்ப நல்லா, சூப்பர். இறைவா, ஏன் இன்னும் சுனாமி இந்த தூக்கலா இன்னும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஒரு காமெடிக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அடப்பாங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப்னா இன்றைக்கி ஜென்ரேஷனே இதை நோக்கி ரொம்ப இதில் போயிட்டுருக்குது. அந்த இதில் இதுக்கு ஒரு உண்மையான ஒரு புரிதலை, ஒரு டிவைன் பவரை, டிவைனோட எனர்ஜி இந்த கார்ட்ஸ்லாம் ஒரு நல்ல விஷயத்தில் அந்த மக்களை கொண்டு போகணும், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி தரணும். அதை விட்டுட்டு மணிக்காக எல்லாம் எது வேணாலும் செய்யலாமா? தப்பு கைஸ் அதெல்லாம். அந்த மாதிரி சேனல்லாம் போய் பார்க்குறீங்க நீங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரிலாம் போடுறாங்க சில பேர்லாம், யாரும் பேர் சொல்லலாம் நான் விரும்பல, பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஒன்லி ரிலேஷன்ஷிப் வீடியோ. ஆண்டவரே கர்த்தாவே மன்னித்தருளும், புத்தி புகட்டும் அவர்களுக்கு. இறைவன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். மன்னிப்பு கேட்குறியா? காலையில் தப்பு பண்ணிவிட்டு மத்தியானம் மன்னிப்பு கேட்குறியா? மத்தியானம் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு சாயந்தரம் மன்னிப்பு கேட்குறியா? இப்படியே தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிற, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா இது குழந்தைக்கு தப்பு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இது கிடையாது. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி கொடுக்கணும், புத்தி புகட்டக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான பனிஷ்மெண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். சாட்டையும் எடுக்க தயங்க மாட்டார். ஓகேவா? அன்பு காட்டுற தெய்வம் தான், பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தெய்வம் தான். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னார். தப்பு செஞ்சால் சாட்டையும் எடுப்பார். ஓகே, அதனால் நீங்கள் பயந்துக்காதீங்க. டிவைன் பார்த்து பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் நல்வழிக்கு வந்துருங்கோ, நல்வழியிலே இருங்க. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு புரிதல் இல்லை, அதனால தான் புரிய வைக்கிறேன். ஆனால் தெரிஞ்சே பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து இது தப்பு தான் தெரியும், இது சரி கிடையாது, இது முறையான ரிலேஷன்ஷிப் கிடையாது, நம்ம தப்பு தான் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கு நியாயம் கற்றுக்கிட்டு
இதுக்கு வந்து ஆஸ்ட்ரோவை போய் பார்த்துக்கிட்டு ஆஸ்ட்ரோவில் என்ன சொல்கிறேன், பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஆஸ்ட்ரோவில் பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள், ஆனால் என்கிட்ட வராதிங்க. சரி, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Don't make a decision based on guilt. What you think you should do, for it is only is being true to yourself that you can be true to others. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குற்ற உணர்வு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குற்ற உணர்வு அதிகமாக இருக்குன்னா உங்கள் பர்சனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே ப்ளஸ் ஆமாஞ்சாமி போடுறீங்க. ஆமாவா இல்லையா? இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க எப்போவுமே வந்து ஆமாஞ்சாமி போடாதீங்க. நீங்களாக இருங்கன்ட்டு சிம்பிளாக எவ்வளோ அழகாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு குற்ற உணர்வோடு நீ வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணாத. உன் மனசு என்ன கரெக்டுன்னு சொல்லுதோ அதை பண்ணு. அது உனக்கு வந்து உன்னைய ஹர்ட் பண்ணக்கூடாது. உன்னோட சுய இதை வந்து மறைச்சி, உன்னோட விருப்பங்களை வந்து மறைச்சி, நீ வந்து மற்றவங்களுக்காக நீ வந்து நான் ரொம்ப ஹார்ட்ஃபுல், நான் ரொம்ப நல்லவன் அப்படிலாம் நீ காட்டணும்னு அவசியமே இல்லை. நீயா இரு. என்னால் இதுதான் முடியும், என்னால் இது முடியாது. சில பேர் வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களும் சரி, புதுசாக இப்போ ஒரு சிலர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லவ் லைஃப்பில் இப்போ தான் என்ட்ராயிருக்கீங்க. ஸோ நீங்கள் லவ் லைஃப்பில் என்ட்ரான உடனே அந்த பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் லவ்வரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த அம்மா என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிடுறது. அதே மாதிரி கல்யாணமானவங்க மனைவி கையால் எது கொடுத்தாலும் அமிர்தம், தேவாமிர்தம். ஓகேம்மா, நீ போடுற காஃபி சூப்பராக இருக்குமா, அது வந்து அங்கே உப்பு சப்பே இருந்திருக்காது, அதில் ஒரு சுகர் இருக்காது, அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, எதுவும் இல்லைன்னா கூட அப்பா என் மனைவி சூப்பராக போட்டேன், எங்கள் அம்மா போடுறதே சரியில்லை, உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள தாழ்த்துறது, மனைவியை உயர்த்துறது, அது மாதிரி லவ்வரை உயர்த்துறது. அடடா நீ அப்படிமா, நீ இப்படிமா. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு சாக்லேட் பிடிச்சா ஓகே, எனக்கும் சாக்லேட் தான் பிடிக்கும். அவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் என் மனைவிக்கு ரொம்ப இஷ்டம், அதனால் நான் இந்த கலர் போட்டுக்கிறேன். ஆனால் இவருக்கு அது பிடிக்காது. ஆனால் வேர் பண்ணால் தான் மனைவி கொஞ்சம் நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க, நம்ம லவ்வர் நம்மக்கிட்ட அன்பாக இருப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி பொண்ணுங்களும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ போடு, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க பண்ணட்டும். அப்போ தானே தெரியும் உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா உனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி உன்னை பார்த்து செஞ்சுக்குவாங்க. சில படங்கள் கூட இந்த மாதிரி ஒரு பேஸ்டு ஒரு எல்லாமே வந்து ஒரு டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் நம்மளோட சுய அடையாளமே இல்லாமல் நாளைக்கு வந்து அவங்களோட ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இதுவை வந்து ஒரு முடிவுகளையும் ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் எடுக்கிறது, அதாவது நம்ம இது செஞ்சுட்டா இப்படி ஆகிடுமோ, அதை செஞ்சுட்டா அப்படி ஆகிடுமோ, அவங்க இப்படி நினச்சிக்குவாங்களோ, வேண்டாம். உனக்கு இது கரெக்டுன்னு படுதா செய், அதுவே வந்து மற்றவங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கும். அப்படி நீ உண்மைத்தன்மையோடு உனக்கு உண்மையாக இருந்தேன்னா அந்த உண்மைத்தன்மை அவங்களுக்கும் புரிதல் வரும். ஓகேவா? அப்போ அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அது வந்து நீயும் மற்றவங்கக்கிட்ட நடிக்காமல், ஃபேக்காக நடிக்காமல் உண்மைத்தன்மையோடு இருந்தேன்னா அவங்களுக்கும் அது வந்து ஒரு ப்ரூஃப் தானே, அது ஒரு ட்ரூத். உன்னை பற்றி நல்லா தெரியும். இவங்களுக்கு இது செஞ்சால் பிடிக்காது, இது செஞ்சால் பிடிக்கும், அப்போ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்குவோம், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும். அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவாங்கல்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. உங்களோட சுதந்திரத்தில் கை வைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு கார்டு. அடுத்தது என்ன சொல்கிறார் பார்க்கலாம். லுக் டீப் வித் இன் யுவர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ் ஃபார் யூ. அடடா, பைல் 1 பார்த்தவங்க பைல் 2 பார்க்குறீங்களோ? ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. இது ஒருவேளை நீங்களாக கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் லவ்வராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் கணவனோ மனைவியோ இந்த மாதிரி நினைக்கலாம். உங்ககிட்ட ஒரு
நீங்கள் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒன்றும் மோசமானவங்க கிடையாது, நல்லவங்க தான். உங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, ஒப்பீனியன் இருக்குது, ஒரு டீப் லவ் இருக்குது, உங்களை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்க்குறவங்க கூட உங்கள் லவ்வரை பற்றி அவங்க நம்மக்கிட்ட பேசலை, அவங்க நம்மக்கிட்ட வந்து எதுவும் இது பண்ணலை, இத்தனை நாளாக பேசாமல் இருக்காங்களே சொல்லிட்டு ஒரு ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. ஆனால் பண்ணும்போது செய்யும்போது எதுவும் தெரியாது. அவங்க ஒரு வார்த்தை விட்டாங்கன்னா நீங்கள் அது ஒரு 10 வார்த்தையை கொடுக்கறது. அவங்க கை வாங்கினாங்கன்னா நீங்கள் அரைஞ்சிருவீங்க, ஆமாவா இல்லையா? அப்போ எல்லாமே நடத்திடுவீங்க. ஐயோ வடை போச்சு, அப்புறம் அடடா வடை போச்சு, என்ன பண்ணுறது? கொஞ்சம் டைம் கொடுங்க, ஹீல் ஆகட்டும். ஒன்று அவங்க லைனில் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அப்புறம் பேசினாலும் சரி, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. எப்படி வந்து ஒரு உறவை வந்து ஒழுங்காக பார்த்துக்கணுங்கிறத அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் பெஸ்ட்டு, அதை ஜாயின் பண்ணுங்கள். ட்வின் ஃப்ளேமா, அடாடாடாடா பைல் 2 சூஸ் பண்ணவங்க ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ? யுவர் பர்சன் இக்னிட்ஸ் ட்வின், அதுதான் கரெக்டு. அடடா வடை போச்சே, அந்த மாதிரி அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறு வரும். அதே மாதிரி ட்வின் ஃப்ளேமில் கரெக்டாக பாருங்களேன், இந்த கார்டில் அவர் சொல்லிவிட்டு இந்த லாஸ்ட் கார்டில் ட்வின் ஃப்ளேம் சொல்கிறார். ஆக்சுவலி ட்வின் ஃப்ளேமில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு தரப்பில் விட்டு கொடுப்பாங்க, ஒரு தரப்பில் வந்து நான் இப்படி தான் ஸ்டபானாக இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணால் ஒரு சைடில் அழுத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் இப்படி தான் இது, அப்படியே விட்டு கொடுத்துட்டு வாழறதுக்கு ரெடியாக இருந்தால் போங்க. அவப்பா நான் என்னால் ஒரு 1 hour அந்த மாதிரி இல்லை, ஒரு நாளைக்கு என்னால் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க வந்து இஷ்டமாக இருப்பாங்க. ஒரு சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க, என்ன செஞ்சாலும் வந்து வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் புலமீன் இருக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அப்போ இந்த கார்டில் சொன்னது வந்து இந்த உன்னை பற்றின டீப் லவ் எனக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறது அப்போ நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிலருக்கு ரேர் கேஸ் உங்கள் பார்ட்டி வந்து வருத்தப்படுறது. ஏன்னா இங்கே ட்வின் ஃப்ளேம் 2 பேருமே அப்படி இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் இப்படி இருந்தால் ஒருத்தர் அப்படி தான் இருப்பீங்க. அது தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ உங்களால் இது முடியுமா முடியாதா? இன்கேஸ் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான லைஃப், உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் ஆர கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் மேடம். எனக்கு ட்வின் ஃப்ளேம்லாம் தேவையில்லை. நான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வருவாங்களா? என்னால் முடியுமா? உனக்கு அந்த இது பிராப்தம் இருக்கா? பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? பர்சனல் ரீடிங் வாங்க. உங்கள் ஆஸ்ட்ரோவில் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் தான் அமையும் அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் தான் அமையும். ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் தான் உனக்கு லைஃப்பில் இருக்குது அப்படின்னா கார்மிக் அதுதான் வரும். ஆனால் அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அது உங்கள் கையில் இருக்குது. வாங்க டிவைன் பார்த்துக்கு வாங்க, உங்களை சரண்டர் பண்ணுங்கள், லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. டிவைன் எனர்ஜியை கையில் கொடுப்பேன். இந்த கிறிஸ்டல் பற்றின சொன்னல, இதுக்கு ஒரு குருமார்கள் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து இந்த இன்ஜின் இது வந்து ஒரு வண்டிக்குள்ளே ஒரு ஃபியூவல் போட்டிங்கன்னா அதை ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். எனர்ஜி, இந்த எனர்ஜி வந்து உங்களோட நீங்கள் ஒரு என்ஜின் மாதிரி, ஒரு வண்டி மாதிரி. இந்த எனர்ஜி வந்து ஒரு ஃபியூவல் ஆயில், அந்த பெட்ரோல் உள்ளே வந்த உடனே அதை ஆப்ரேட் பண்ணோம்ல, அந்த மெக்கானிசத்தை, அந்த கார் என்ற அந்த மெக்கானிசம், இன்ஜின் என்ற அந்த மெக்கானிசத்தை கரெக்டாக வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி வந்து ரன் பண்ணணும், ரைட் எடுக்கணும், இப்படி லெஃப்ட் எடுக்கணும். இந்த டைமில் வந்து டக்குன்னு சடன் பிரேக் அடிக்கணுமா, சடன் பிரேக் போடணும். எந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம வந்து ஒரு சேஃபாக நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். எல்லாமே அங்கே கூட ஒருத்தர் டிரைவிங் சொல்லி கொடுத்தா தானே உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் எனர்ஜி உள்ளே வருதுன்னா உடனே எக்கு தப்பாக நீங்கள் ஆடினீங்கன்னா அது சிக்கிக்குவீங்க. அதுக்கு தான் லைஃப் கோச். இந்த எனர்ஜியை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. கார்மிக்னு தெரிஞ்சு ஆஸ்ட்ரோ பார்த்து எதுக்குங்க? கார்மிக்னு உனக்கு தலையெழுத்து எல்லாமே தெரிஞ்சுருவாங்க, ஆனால் வேறு வழி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அதுவும் தலையெழுத்து அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்க வந்து ஒரு 5 வருஷம்தான் கூட வாழ்வாங்க, இல்லைன்னா 6 மாதம்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சிங்கிளாக தான் இருக்கணும், அது அவங்க தலையெழுத்து. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே உட்காந்துருக்கீங்க ஆஸ்ட்ரோஸ் பார்த்துக்கிட்டு?
ஓகே கைஸ், யாருக்காவது வந்து புதுசாக கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, புதுசாக லவ் ப்ரப்போசல் பண்ணுறீங்க, இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கும் அவங்களுக்கும் சரியாக செட் ஆகலையா, ட்வின் ஃப்ளேமில் நிற்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு சைட்லேயே நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு சைட்லேயே விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா உங்களுக்கும் காஃபி பிடிக்கும், அவருக்கு ட்ரெஸ் கோட் வந்து இதுதான் பிடிக்கும்னா நீங்களும் அதே ட்ரெஸ் கோட் பண்ணுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது சின்ன விஷயமா நான் சொல்கிறது இருக்கும், ஆனால் பெரிய விஷயத்துலையும் உங்களை அழுத்துவாங்க. உங்களோட எனர்ஜி அப்படியே ஸ்டஃப் பண்ணி எடுத்துருவாங்க. நீங்கள் டோட்டலாக லாஸ். இப்போ ஒரு 100% பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்குற டார்ச்சரில் 80% உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக. ஏன்னா நீங்கள் ஃபுல் நேரம் அவங்கள பற்றி தான் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்கள பற்றி தான் ஓட்டுவீங்க. இப்போ கூட அவங்கள பற்றி தான் ஓட்டிகிட்ருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. அப்போ என்ன ஆகுது? உங்களோட ப்ளஸ் எனர்ஜி இல்லை, அங்கே 20% ப்ளஸ் எனர்ஜியும் 80% நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருப்பீங்க. உங்களுக்கு அழுத்தம் தான் ஜாஸ்தி ஆகும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அடிமைத்தனமாக நடத்துவாங்க. நீங்கள் இங்கே மட்டும் கிடையாது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல எப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் கூட உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நீ நல்லா பண்ணியிருக்க, நல்லா சமைச்சிருக்கப்பா சொல்கிறேன். ஒரு இதுக்கு வீட்லேயே இருக்கீங்கன்னா ஒரு சமையல் பண்ணுறீங்க, இல்லைனா வெளியே போகிறீங்க, இப்போ லவர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஒரு இதில் வந்து கேரியரில் ஒரு அச்சீவ் பண்ணிட்டு ஒரு ட்ரீட் கொடுக்குறீங்க அவருக்கு அப்படின்னா, என்ன பண்ணிட்ட பெருசாக, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப லைட்டாக எடுத்துக்குவாங்க. லைட்டாக எடுக்கிறது இல்லை, உங்களை வந்து ஒன்றுமே கிடையாது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் ஒரு சிம்டம் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இன்னொரு இதுவும் சொல்கிறேன், நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். அடிக்கடி வாய்க்காரப்பு தகராறு நடக்குது, உடனே பேசிடுறாங்க ஒரு சிலர் கேரக்டர். காலையில் சண்டை போடுவாங்க, பார்த்தா மதியானத்துக்குள்ளே சகஜமாக பேசுவாங்க. அந்த சண்டை போட்டது பற்றியோ அந்த பழசை பற்றியோலாம் பேச மாட்டாங்க. ஆனால் கரண்ட்டில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன செய்ய போகிறோம், அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கிற மாதிரி பேசுவாங்க. இது ஒரு சில கேரக்டர். ஒரு சிலர் ஒரு நாள் கழித்து தான் பேசுவாங்க. ஒரு பொண்ணோ பையனோ ஒரு நாள் டைம் எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் ஒரு வாரமானால் கூட பேச மாட்டாங்க. ஒரு வாரம் கழித்து, ஒரு 10 நாள் கழித்து அவங்களுக்கா எப்போயாவது ஏதாவது ஒரு விஷயம் காரியம் நடக்கணுன்னா பேசுவாங்க. உங்களால் ஒரு காரியம் நடக்கணுன்னா பேசுவாங்க ஒரு வாரம் கழித்து. ஸோ அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். அவங்களெல்லாம் தேவையே கிடையாது, அவங்களோடலாம் லைஃப் லாங் போராட முடியாது. குட் பை. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களில் உங்கள் பர்சன் கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கெல்லாம் இருக்குது கமெண்ட்டில் போடுங்க. இந்த பைல் டு சூஸ் பண்ணவங்க நான் சொன்ன மாதிரி என் பர்சன் வந்து இன்றைக்கி சண்டை போட்டார்னா 1 ஹவரில் பேசிடுவார், ஒரே நாளில் பேசிடுவார். பரவாயில்ல, அவர் கூட நீங்கள் காலம் ஃபுல்லாக எப்படி வேணாலும் காலம் தள்ளிடலாம், சந்தோஷமாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தப்பு கிடையாது. ஒரு நாள் ஆகும், கொஞ்சம் நீங்கள் தான் அதிகமாக விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர். ஒரு வாரம் ஆகும் மேடம், ஒரு வாரம் இல்லை 10 நாள் கூட ஆகும். அவர் காரியம்னா வருவார். தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க, லைஃப் போச்சுன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். இதெல்லாம் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி. அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க, உங்களோட ப்ளஸ் எனர்ஜி மைனஸ் ஆக்கி விட்ருவாங்க. உங்களை மற்றவங்கக்கிட்டேயும் வந்து நீங்கள் மற்றவங்ககிட்டயும் நல்ல பேர்லாம் எடுக்கணும். நீங்கள் உங்களோட கேரியர், ஜாப் கேரியர் கூட ஒன்றுமே இல்லாமல் 0 ஆகும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஜாப் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஓகே, டோன்ட் வரி. கண்டிப்பாக இந்த பைல் டு சூஸ் பண்ணுங்கள். ட்வின் ஃப்ளேமில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, அதனால தான் இத்தனை விஷயங்களை உங்களுக்கு இறைவன் என்னோடய இன்ட்யூஷனில் வருது. இன்றைக்கி இத்தனை விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். You may not always understand why certain things happen. However, there is always higher purpose to the event in your life. Through turmoil, a blessing will soon be revealed. Wow. ஏன் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருதுன்னா, உங்களை ஒரு ஹையர் செல்ஃப், ஹையர் பர்பஸ், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்காக தான், உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான். இதை நான் இப்படி தான் எனக்கு இந்த லைஃபே போதும், நான் இப்படிப்பட்ட பர்சன்கிட்டே நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு அவர் 10 நாளைக்கு ஒரு வாட்டி பேசினா கூட பரவாயில்ல, நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன்னா வாழ்ந்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், உங்களுக்கு இப்போ இந்த கைடன்ஸை கொடுக்குறாங்க. அடுத்த கார்டிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு. அதுக்கு சூப்பர்ப்பா, சூப்பர்.
உங்களோட கர்மான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதிலே வாழ்ந்தீங்கன்னா வாழ்ந்துக்கோங்க. ஆனால் உங்கள் கர்மாவை தலையெழுத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம் நீங்கள். அடுத்தது சூப்பர். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களோட பர்சன் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்ல ஒரு அதாவது ஒரே நாளில் பேசிடுவார்னு நினைக்கிறேன், இல்லை 1 ஹவரில் கூட பேசிடுவார். அந்த மாதிரி பர்சன் அது பொண்ணோ பையனோ ஓகேவா. இப்போ நீங்கள் பையன் பாய் பார்க்குறீங்கன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வித்தின் 1 ஹவரில் இல்லை ஒரே நாளில் பேசிடுவாங்க எங்கிட்ட காம்ப்ரமைஸாக. அதுவும் வந்து பாசிட்டிவாக பேசுவாங்க, நடந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க, பாசிட்டிவாக பேசுவாங்க. அப்படின்னு கண்டிப்பாக நல்ல யூனிட் உங்களுது ஓகேவா, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. A message for you. I am thinking of you this very moment. Okay. Your love fill me with light. I love you. அடாடா, யாரும் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்கப்பா. உங்கள் லவ்வரோ இல்லைனா உங்களோட மனைவியோ உங்களோட கணவரோ உங்களுக்கு உங்களை பற்றி தாட் ஓடிட்டே இருக்கான் அவருக்கு. எவ்ரி மூமெண்ட்டு உங்களை பற்றின தாட் தான். உன்னோட அன்பு வந்து என்னை ஒரு டிவைன் லைட்டாக மாற்றிடுச்சு. உன்னோட அன்பு என்னை வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கு எனக்கு. கொஞ்சம் பிரேக்கில் இருக்கீங்களோ? இப்போ தான் உங்களோட பாசத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாங்களாமா. நீங்கள் எவ்வளோ அன்பானவங்க, உங்ககிட்ட எவ்வளோ ஒரு அந்த நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க அந்த அம்மா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களே கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சல் சூப்பராக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு கைஸ். ஓகே. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ஓகே, பைல் 2 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிடுங்க. இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சிட்ரின்